ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர் காமகோடி சங்கர மகாபெரிவா மகராஜிக்கு ஜெய். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் புலர்காலை பொழுதில் புதிய விடியலில் இந்த அற்புதமான இனிய வேளையிலே ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். 68வது பீடாதிபதி ஜெகன்புகழும் ஜெகத்குரு, இந்த மண்ணை மக்களை காக்க வந்த காருண்யமூர்த்தி, கருணாமூர்த்தி, காமத்தை வளைத்த காமகோடியினுடைய சிறப்பை அவ்வப்போது நாம் சிந்தித்து வருகின்றோம். அவர் ஒரு முக்காலமும் உணர்ந்த ஞானி என்பதை பற்றி இன்றைக்கு சிந்திக்கப் போகின்றோம். மகா பெரிய சுவாமிகள் முக்காலமும் உணர்ந்த ஞானி என்பதை இன்றைக்கு உங்களோடு சேர்ந்து சிந்திக்கப் போகின்றோம். தன் மீது அன்பும் பக்தியும் கருணையும் காருண்யமும் உண்மையும் யார் வைக்கிறார்களோ அவர்களை கடுகளவும் கணக்காமல், அவர்கள் இதயத்தை ரணப்படுத்தாமல் குணப்படுத்தக்கூடிய கருணாமூர்த்தி நம்முடைய மகா பெரிய சுவாமிகள். வேம்பத்தூர் முகாம். கதிரவன் உதிக்கின்றான், மௌனம் சாதிக்கின்றார். ஒரு பாலடைந்த மண்டபம், அமைதி காக்கின்றார். யாருடனும் பேசவில்லை, அனுஷ்டானங்கள் செய்யவில்லை, குளியல் நடக்கவில்லை, பூஜை புனஸ்காரம் இல்லை. நண்பகலை தொடுகிறது. எல்லோரும் சப்தநாடியும் அடங்கி ஒடுங்கி ஆச்சரியத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் அந்த வேப்பந்தூர் முகாமில் மௌனம் தலைத்து ஓங்குகிறது. மடத்தினுடைய மேலாளர் லக்ஷ்மண ஐயரும் சமஸ்கிருத பேராசிரியர் பெருந்தகை பாலசுப்பிரமணியனும் மலரை நோக்கி செல்லக்கூடிய வண்டு போல நடந்து 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 பெரியவர் அருகிலே நிற்கிறார்கள். அந்த பேசாத பெருந்தெய்வம், பல பேர் வாழ்க்கையில் பேச வைத்த அந்த பெருந்தெய்வம், தெய்வத்தின் குரல் தந்த அந்த பெருந்தெய்வம் சற்று அமைதியாக புருவத்தை உயர்த்தி, சில வருடங்களுக்கு முன்பு நாம் கல்கத்தா முகாமில் இருந்தபோது தினசரி சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு வில்வம் கொண்டு வருவாரே ஒரு பெரியவர், அவருக்கு தினசரி நாள்தோறும் நான் மறக்காமல் விபூதி குங்குமம் பிரசாதம் கொடுப்பேனே. கடைசி நாள் நாம் முகாமில் இருந்து புறப்படுகின்ற போது அவர் முகவரியை வாங்கி வைக்கச் சொன்னேனே, பத்திரமாக இருக்கிறதா? இருக்கிறது சுவாமிகளே. அந்த முகவரியை எடுத்து ஒரு 350 ரூபாய் தந்திமணி ஆர்டர் அனுப்பச் சொன்னார். ஏன் கல்கத்தா முகாம் நடந்தது, ஏன் அந்த பெரியவர் வில்வம் கொண்டு வந்தார், அவருக்கு ஏன் இப்போது 350 ரூபா முகவரிக்கு அனுப்ப வேண்டும்? எல்லாருக்கும் புரியாத புதிராக 1000 கேள்விகளை தரக்கூடிய முடிச்சாக இருந்தது. அனுப்பி வைத்தார்கள். மதியம் ஒரு 3ஐ தாண்டியது. பெரியவர் நீராடினார், பூஜையை செய்தார். இரவு முழுக்க யாரோடும் பேசவில்லை. ஆனால் லக்ஷ்மண ஐயருக்கும் இந்த சமஸ்கிருத பேராசிரியர் பாலசுப்பிரமணியனுக்கும் இதயத்தில் அரிப்பு. எப்படி கேட்பது, என்ன கேட்பது என்று. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்களுக்கு முன்பு ஒரு அஞ்சல் அட்டை வந்தது. அதுதான் இந்த வேப்பந்தூர் முகாமை உலுப்பி போட்டியது. அன்புள்ள பெரியவாவின் திருவடிக்கு சரணம். என் தந்தை நீங்கள் கல்கத்தா முகாமில் இருக்கும்போது நாளெல்லாம் பூஜைக்கு வில்வம் தந்திருக்கிறார். ஆனால் 20 தினங்களுக்கு முன்பு என் தந்தையார் கல்கத்தாவில் ஒரு ஆற்றங்கரையை கடக்கின்ற போது இருதய நோய் ஏற்பட்டு அங்கேயே இயற்கை எழுதி மரணத்தை தொட்டுவிட்டார். மடிந்த அவருக்கு அந்திம காரியங்களை செய்வதற்கு கூட கையில் காசில்லை. ஆனால் ஸ்ரீமடத்திலிருந்து வந்த 350 ரூபாய் எல்லா காரியங்களும் இனிதே நிறைவேறியது. மீதமுள்ள 26 ரூபாயை மடத்திற்கு அனுப்பி வைக்கிறேன். என்றும் உங்களின் மீது உண்மையான பாசம் நேசம் கொண்ட நமஸ்காரம்னு போட்டு அவருடைய கையொப்பத்தோடு அனுப்பி வைத்தபோது சிலிர்த்து போனார்கள் ஸ்ரீமடத்துக்காரர்கள். என்றைக்கோ வில்வத்தை தந்ததற்கு செல்வத்தை கொடுத்து காப்பாற்றிய பெரியவாதான் அந்த கருணை கடலை, காருண்யமூர்த்தியை எப்பொழுதும் நினைக்க நினைக்க இதயத்தில் ஆனந்தம். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை எங்கள் குழுவினரோடு சந்திப்போம். நெஞ்சம் நிறைந்த வணக்கம், வாழ்த்துக்கள்.